வணக்கம் நண்பர்களே. தமிழ் மொழி வழியில் ஜப்பானிய மொழி பயிற்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காஞ்சி சீரிஸ் 8. ஏற்கனவே 70 காஞ்சி பார்த்துருக்கோம். சில கொஸ்டின்ஸும் பார்த்துருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 71ல இருந்து 80. இது எல்லாமே முழுக்க முழுக்க N5 JLPT எக்ஸாமுக்கான காஞ்சிஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பழைய ஓல்டு ஃபுருய். ஃபுருய் அப்படின்னா பழைய, இன்னும் இல்லை, ஒரு பாக்ஸ் போட்டு மேல ஒரு பிளஸ் சிம்பிள், அவ்வளவுதான். அப்படின்னா பழைய. நகாய் அப்படின்னா லாங், நீளமான அப்படின்னு அர்த்தம். நகாய் அப்படின்னா லாங், நீளமான. அது பாத்தீங்கன்னா அப்படி முடி நீளமா இருக்கிற மாதிரி மேல முடி பறக்கிற மாதிரி போட்டிருக்கு. கீழே வந்துட்டு அவங்க கை நீட்டுற மாதிரி கால், 2 கால். அது கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் வரைஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்ல வரும். இதுதான் பார்த்துங்க. புருய் அப்படின்னா ஓல்டு, நகாய் அப்படின்னா லாங்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஓய். ஓய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓய்னா மெனி, அதிகமான. ஓய், ஏன் நான் ஓய் அப்படின்னு இழுத்து சொல்றேன்னா 2 ஓ இருக்கு முன்னாடி நான் சொன்னது. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி? ஓகி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இதுவும் சேம் கான்செப்ட் தான். நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் ஓய். கொஞ்சம் தான் இருக்கு. சுக்குநாய். கொஞ்சம் தான் இருக்கு. என்ன அப்படி டாட் டாட் அங்கன கொஞ்சமா இருக்க மாதிரி வச்சிருக்கோமா? சுக்குநாய். அப்படி அப்படி விநாயகர் கும்பிட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பட் உங்களோட விருப்பம், நீங்க எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். இது கதக்கனாவ லெட்டர்ஸ், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ மெனி ஓயும் ஃபியூவும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏர்லி. ஹயாய். ஹயாய்னா வேகமா. வேகமா உண்டு ஹயாய் கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. வேகமா வந்துட்டியே அப்படிம்பாங்க. ஸோ அது பார்த்து இதுல எப்படி பாக்ஸ் கீழே போட்டு மேல பிளஸ் போட்டு சொன்னனோ அதே மாதிரி கீழே பிளஸ் போட்டு மேல பாக்ஸ் போட்டு இடையில ஒரு கோடு போட்டு, அது ஏர்லி. கோ, இக்கு, போறது, போகுதல். அது பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நார்மலா சிம்பிளா இருக்கும். ஐ வரும், கதக்கனோட ஐ வரும். அதுக்கப்புறம் ஒரு ஜே மேல, இதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோடு, இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடு, அப்படி போட்டுக்கிறீங்க, அவ்வளவுதான். சிம்பிள். கோ. அது வந்து ஒரு வே மாதிரி போட்டிருக்கோம், வழி போற மாதிரி, பிரிஞ்சு போற மாதிரி போட்டிருக்கோம். So அதை அப்படியே லைட்டா கன்வெர்ட் பண்ண மாதிரி பாருங்க. கோ அப்படின்னா இக்கு. கம், குரு. இந்த காஞ்சி கொஞ்சம் பாருங்க. குரு காஞ்சி ஒண்ணும் இல்ல, அந்த மொக்க காஞ்சி மாதிரியே தான் நிறைய காஞ்சி ரிசம்பிள் வரும். கொஞ்சம் பார்த்து மட்டும் இது பண்ணும், ஒரு பிளஸ் போட்டு எப்படிலாம் அப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கு. இது ஒரு பீப்புள், இது ஒரு பீப்புள் மாதிரி போட்டு 3 வழி வர்ற மாதிரி, அவங்க அங்கிருந்து வர மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி பண்ணி போட்டிருக்கு. கம் அப்படின்னா குரு. ஈட் அப்படின்னா தபேரு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். தபேரு ரூவப்ஸ்ல வந்திருக்கும். ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல, வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அப்படியோட வச்சுக்கலாம். ஒரு கான்செப்ட் காஞ்சி இருக்கு, தபேர் அப்படின்னு. அடுத்து பாத்தீங்கன்னா மிரு. பாக்குறதுக்கு ஓடி வர்ற மாதிரி, மேல ஒரு கண்ணு, கீழே 2 காலு. மிரு அப்படின்னா டு சி, பார்த்தல். அந்த காஞ்சி கொஞ்சம் பாத்துங்க. அந்த கண்ணோட இதுவும் காலையும் பாத்துங்க. தெரு அப்படின்னா கோ அவுட், வெளியே போறது. அந்த 5 விரல வந்துட்டு 3 விரல் மாதிரி காமிச்சு கீழே வந்துட்டு ஒரு பேஸ் மாதிரி. அது ஒரு ஐடியாலஜிக்காக, தெரு அப்படின்னா வெளியில போறதுக்காக கால் கொடுத்துருக்கு. மற்றபடி நீங்க அதை பாத்துக்கிறீங்க. இந்த யமா காஞ்சி இருக்குல்ல, மலையோட காஞ்சி கீழே. இது எங்க இதுல நாங்க படிக்கும்போது யமா யமா காஞ்சி அப்படின்னு வாசிக்கிற ஒரு பையன் வாசிப்பான். அவனை வச்சுதான் நான் இன்னமும் அந்த தெருவோட காஞ்சி இன்னும் மைண்ட்ல வச்சிருக்கேன் ஆக்சுவலா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தப்பு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. மறுபடியும் வர ஓல்டு அப்படின்னா ஃபுருய் காஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. லாங் அப்படின்னா நகாய். மெனி அப்படின்னா ஓய். ஃபியூ அப்படின்னா சுக்குநாய். ஏர்லி அப்படின்னா ஹயாய். கோ அப்படின்னா இக்கு. கம் அப்படின்னா குரு. ஈட் அப்படின்னா தபேரு. சி அப்படின்னா மிரு. கோ அவுட் அப்படின்னா தெரு. ஓகே, இப்ப நம்ம இன்னொரு புதிய முயற்சியா என்ன பண்ண போறோம்னா, ஜாப்ஸ், நிஹோங்கோ ஜாப்ஸ், அதாவது ஜப்பான் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். ரெகுலரா நம்மளுக்கு இப்ப டெய்லி ரொம்ப ஓப்பன் பொசிஷன்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா வந்துகிட்டு இருக்கு. அதனால அதுக்குன்னு ஒரு போர்ட்டல், வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு.
அதை பேஸ் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டெய்லி ஒரு 5 ஜாப்ஸோ இல்லை 4 ஜாப்ஸோ, அட்லீஸ்ட் ஒரு ஜாப் என்னன்னா நம்ம கிளைண்ட் நம்மளுக்கு ஜேடி ஷேர் பண்றாங்களோ அதை இங்கிலீஷ்ல வந்துட்டு நம்ம போட போறோம். என்ன ரீசன்னா, டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லா, இந்தியாவில் இருக்கிற பைலிங் வேர்ல்ட்ஸா இருக்கட்டும், நிறைய இது ஜப்பான்ல இருக்கிறவங்கள கேட்குறாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் கொடுக்கறதுனால இங்கிலீஷ்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். நீங்க அந்த யூடியூப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வேற லாங்குவேஜ்ல பார்த்துக்கலாம். நான் ட்ரை பண்றேன், அது என்னென்ன மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ ட்ரை பண்றேன். ஏன்னா நிறைய இப்போ ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங் வர்றதுனால தான் இந்த ஆப்ஷனை கையில் எடுக்கலாம்னு சொல்லி பிளான்ல இருக்கு. பட் இன்னும் இனிஷியேட் பண்ணல, முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றேன். இது போக செப்டம்பர் மாசம் யாருக்காவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து பயன்பெறுங்கள். உங்களோட சந்தேகங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சோ இல்லை கால் பண்ணியோ இல்லை மெயில் அனுப்பிச்சோ உங்களோட விவரங்களை அனுப்பிச்சு சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். நன்றி நண்பர்களே.